2வது தசாபுக்திகளால் சண்டை வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏகதசை சண்டை வருது, அதான் கிடையாது. ஏகதசைக்கு சண்டையே வராது. ஒரு வீட்டில் ஏகதசை நிறையாவே இருக்கும். அதுவும் ஒரு தனி சப்ஜெக்ட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தசாபுக்தி வரும்போது இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சனி தசை நடந்துகிட்டு இருக்கும் வீட்டுக்காரருக்கு, ஒய்ஃபுக்கு செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கும். அந்த டைமில் மட்டும் யாராலையாவது சண்டை வரும். ஒன்று ஒய்ஃப் மேலே சந்தேகப்படலாம், இல்லை ஒய்ஃப் வந்து கணவர் மேலே சந்தேகப்படலாம். அந்த நேரம் பார்த்தா ஒரு ஆஃபீஸில் யாராவது புதுசாக வேலைக்கு வந்திருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்களால் ஏதோ பிரச்சனை வரலாம். அந்த டெம்பரரியாக ஒரு 6-7 வருஷம் சண்டை வரும். சண்டை வந்து அந்த சண்டை வரும்போது நீங்கள் கரெக்டாக யார்கிட்டயாவது கேட்டிங்கன்னா வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பாங்க. துர்கா வழிபாடு, இல்லை பெருமாளுடைய வழிபாடு, இல்லை முருகருடைய வழிபாடு, இந்த கிழமையில் இந்த நட்சத்திரத்தில் பண்ணுங்கன்னா அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ சண்டை வருதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் அமைதியாக இருந்து விட்டு கொடுத்து போய் அந்த சண்டையை குறைச்சி அந்த தற்காலிகமாக வரக்கூடிய சண்டை வந்து தசாபுக்தியில் வரலாம். ஆனால் பேசிக்காக பர்மனெண்ட்டாக ஜாதகத்தில் வந்து இயல்பாக கெட்டு போயிருக்கு அப்படின்னா அதை அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக போக பழகிருச்சுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி போக போக பழகி அப்படியே விட்டுட்டு போகிறது ஒரு வகை.